இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. பஹ்ரைனில் அமெரிக்க தளத்தில் இருந்தே ஏவுகணை வீசப்பட்டது அம்பலம். இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த தலைவராக மோடி சாதனை. நாட்டையே சீர்குலைத்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். தொகுதி பங்கீடு தொடர்பாக ஸ்டாலினுடன் மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் சந்திப்பு. 5 தொகுதிகளை பெறுவது குறித்து நாளைக்குள் முடிவு. வாக்குச்சாவடிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்ய வேண்டும். 5 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆணையம் உத்தரவு. வணக்கம். இஸ்ரேல் நாட்டின் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் நடத்திய தாக்குதலில் 160 பேர் காயமடைந்திருப்பது போரை மேலும் அபாய கட்டத்துக்கு கொண்டு செல்வதாக அமைந்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தொடங்கிய போர் 23வது நாளாக நீடிக்கிறது. இந்த போரின் குறிக்கோள் நிறைவேறும் கட்டத்தில் உள்ளதால் தாக்குதல்களை குறைத்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற USS ட்ரிபோலி கப்பலை அவர் அனுப்பி வைத்துள்ளார். இதனிடையே இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு ராணுவ தளம் அமைந்துள்ள டியாகோ கார்சியா தீவு மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி அதிர்ச்சி அளித்தது. போரில் முதல் முறையாக ஈரான் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி இயால் ஜமீர் தெரிவித்தார். டியாகோ கார்சியா தாக்குதலை அடுத்து ஈரானில் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தின. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதிக்க 48 மணி நேர கெடு விதித்த ட்ரம்ப் மறுத்தால் அந்நாட்டின் மீது உற்பத்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் அராத் நகர் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேலின் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிமோனா நகரமும் ஈரான் ஏவுகணை வீச்சில் சேதமடைந்தது. தாக்குதலில் 160 பேர் படுகாயம் அடைந்தனர். அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் பொதுமக்கள் கூடியிருக்கும் 80,000 பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் செம்பிறை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே பஹ்ரைனில் கடந்த 9ஆம் தேதி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சி பதிவு வெளியாகி உள்ளது. ஈரான் ராணுவத்தின் ட்ரோன்கள் நடத்திய தாக்குதல் இது என்று அமெரிக்காவும் பஹ்ரைனும் கூறி வந்தன. ஆனால் இது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தில் இருந்து ஏவப்பட்ட பேட்ரியாட் ஏவுகணை என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் மீது அமெரிக்கா பழி போடுவதாக கூறிய ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி இது போன்ற மோசடி தாக்குதல்கள் மற்ற நாடுகளிலும் நடக்கும் என எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த தலைவர் என்ற சாதனையை பிரதமர் திரு மோடி எட்டியுள்ள நிலையில் அவர் நாட்டை சீர்குலைத்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. 2001 அக்டோபர் முதல் 2014 வரை 13 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த திரு மோடி 2014ஆம் ஆண்டு முதல் 3வது முறையாக பிரதமர் பதவி வகித்து வருகிறார். இதன் மூலம் தற்போது வரை இந்திய அரசியல் வரலாற்றில் மொத்தம் 8931 நாட்கள் அரசு பதவி வகித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்ற புதிய சாதனையை அவர் படைத்துள்ளார். சிக்கிம் முதலமைச்சராக இருந்த பவன்குமார் சாம்லிங் 8930 நாட்கள் பதவி வகித்த சாதனையை திரு மோடி முறியடித்துள்ளார். இந்த சாதனைக்காக பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அவரை கடுமையாக விமர்சித்துள்ளன. திரு மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து அவசர நிலை போன்று மேற்கு வங்கத்தில் வெளிமாநில அதிகாரிகளை அதிக அளவில் திணிப்பதாக உத்தவ் பிரிவு சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். திரு மோடியை ஊடுருவல்காரர் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விமர்சித்ததால் விசாரணை அமைப்புகள் மூலம் அவர் அச்சுறுத்தப்படுவதாகவும் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக ஆட்சியில் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் நாட்டின் நிர்வாகத்தையே திரு மோடி சீர்குலைத்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். और मोदी जी और उनकी सरकार, उनके वित्त मंत्री सब चुप बैठे हैं. मोदी जी आज भी चुनाव प्रचार में व्यस्त है. उनको रुपया की चिंता नहीं है. इतना ही मैं कहूँगा. रुपया जब गिरता है तो सिर्फ रुपया नहीं गिरता, क्या देश की साख प्रतिष्ठा गिरती है. ये मोदी जी के शब्द है जब वो मुख्यमंत्री थे. திரு மோடி தேர்தல் மீதே கவனம் செலுத்துவதாகவும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை கண்டுகொள்ளவில்லை என்றும் நாட்டை நிர்வகிக்கும் திறன் இல்லாதவர் என்றும் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை மோடி அரசு கண்டிக்காதது தார்மீக கோழைத்தனம், அரசியல் துரோகம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். திரு மோடி ஏற்கனவே அதிக காலம் பதவி வகித்த பிரதமர்கள் பட்டியலில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்து 2வது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மமக, கோமதேக ஆகியவற்றுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சண்முகம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து பயணித்து வருவதாக கூறினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு அளிக்கும்படி முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக திரு சண்முகம் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஒரு பெரிய அணி, அதிகமான கட்சிகள் இருக்கிறது. ஆகவே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதால் தொகுதிகள் ஒதுக்குவதில் சிரமம் உள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்ததாக திரு சண்முகம் கூறினார். 5 தொகுதிகள் பெறுவது குறித்து மாநில குழுவை கூட்டி விவாதித்து பதில் சொல்வதாக திரு ஸ்டாலினிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் நாளைக்குள் முடிவு எடுக்கப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டுமென தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாமில் அடுத்த மாதம் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக 23ஆம் தேதியும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் 23, 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாநிலங்களிலும் 17,04,00,000 பேர் வாக்களிக்க மொத்தம் 2,18,807 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் தேர்தல் நாள் அன்று வரும் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை, இருக்கைகள், போதுமான விளக்கு வெளிச்சம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளின் சக்கர நாற்காலி செல்லும் பாதை அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் வரிசையாக அடுத்தடுத்து சென்று வாக்களிக்கும் வகையில் இருக்கைகள் இடைவெளி விட்டு அமைக்க வேண்டும். வாக்காளர் விழிப்புணர்வை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்த சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். வாக்குச்சாவடி விவரங்கள், வேட்பாளர் பட்டியல், செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை, அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களின் பட்டியல், வாக்களிக்கும் செயல்முறை ஆகியவை அங்கு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் உதவி மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், வாக்காளர்களின் வாக்குச்சாவடி எண், வரிசை எண் உள்ளிட்டவற்றை கண்டறிய உதவிடும் வகையில் BLO மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு இருக்கும் என்று கூறியுள்ளது. வாக்குச்சாவடி நுழைவாயிலுக்கு வெளியே வாக்காளர்களின் கைபேசிகளை வைக்க வசதி வழங்கப்படும் என்றும், வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைவதற்கு முன்பு கைபேசியை அணைத்த நிலையில் நியமிக்கப்பட்ட தன்னார்வலரிடம் ஒப்படைத்து வாக்களித்த பிறகு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய எதிர்காலத்தை எழுதிய முதல் கையெழுத்துதான் விடியல் பயண திட்டம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திராவிட மாடலில் 7,712 விடியல் பேருந்துகள் இம்மாதம் 1ஆம் தேதி வரை இயக்கப்பட்டதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், 2021-22 முதல் 2025-26ஆம் ஆண்டு வரை மொத்தம் 897.82 கோடி விடியல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமது பதிவில் விடியல் பயண திட்டம் குறித்து பயனாளிகளான பெண்களும் தங்களது குடும்ப பெண்களுக்கு கிடைத்த நன்மை குறித்து ஆண்களும் பாராட்டி கூறியதை திரு ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். பஸ்ல போறது வரது எல்லாம் எங்கே வேணாலும் போறோம் வரோம். இப்போ இதுல போனோம்னா நம்ம பஸ் டிக்கெட்டும் ஃப்ரீயா இருக்கு. 1000 ரூபாய் எனக்கு ஏதாவது ஒரு இதுக்குன்னா உதவுது. நம்பி ரொம்ப பேர் வெளியே வராங்க, வேலை வெட்டிக்கு போறாங்க. அது எல்லாருக்கும், பெண்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். காலையில வேலைக்கு போறாங்கன்னா நம்மளால டெய்லி 20 ரூபாய் 30 ரூபாய் சண்டை போடுறதை விட அந்த இலவச பேருந்து விட்டார் பத்தியா முதலமைச்சர், அது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. பெண்களுக்குலாம் இலவசமா பஸ் யாரும் போனது கிடையாது. ஒரு சிலர்லாம் கஷ்டம். எங்க அம்மா ஃப்ரீயா பஸ்ல போயிட்டு பஸ்ல வராங்க. எங்க கிட்ட பஸ்லாம் பஸ் காசு கேட்பான், பைக்ல
ட்ராப் பண்ண ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களே போகிறாங்க, பஸ் ஏறாங்க, வராங்க, இலவசமாக போகிறதுனால அதெல்லாம் யூஸாக இருக்குது. காசு செலவாகும்னு சொல்லிட்டு வெளியே போகாமல் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸாக இருக்குது. 100 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் போகிறதோட பஸ்ஸில் அழகாக ஃப்ரீயாக போய் இறங்கி வரும். பர்ஸில் காசு இல்லாத போனால் கூட ஒரு இடம் போய் இறங்கிடுறோம். இங்கேருந்து ரெடிஸுக்கு போனால் எங்களுக்கு 60 ரூபாய் வேணும். நாங்கள் சும்மாவே போய் இறங்குறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவரே வரட்டும், அவரே நல்லது பண்ணட்டும். மகளிருக்கு இலவச பேருந்து யார் கொடுத்துருக்காங்க? போற பஸ் எல்லாமே ஹெல்மெட் 21 பாருங்க, எல்லாமே ஃப்ரீ. அது இருந்தாலும் யார் பண்ணி இருக்காங்க? மகளிருக்கு அத்தனையும் செலவு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பான சுதந்திரமான பயணங்களால் மகளிர் முன்னேற்றத்தில் புதிய உயரங்களை எட்டியிருப்பதுடன் ஆண்டுக்கு ஆண்டு விடியல் பயணங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போவது இத்திட்டத்தின் வெற்றியை பறைசாற்றுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். மகளிர் மட்டுமல்ல, திருநர்கள், மாற்றுத்திறனாளிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டி உள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தாம் செயல்படுத்திய இந்த திட்டம் அடுத்தடுத்து எல்லா மாநிலங்களிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், யார் வந்தாலும் மாற்ற முடியாது என்ற நிலையை விடியல் பயணம் திட்டம் அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். திராவிட மாடல் 2.0வில் இந்த திட்டம் இன்னும் மேன்மையடையும் என்றும் இது ஸ்டாலின் கூற்று என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு நாளை தொடங்கும் என்று பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை சென்னை வரவுள்ளதாக கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நிறுத்தப்பட்டிருந்த லட்டு விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக தரிசனம் முடித்து திருமஞ்சனம் கோபுர வீதி வழியாக வரும் பக்தர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டு வந்த நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திடீரென லட்டு விநியோகம் நிறுத்தப்பட்டது. இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் மீண்டும் இன்று முதல் லட்டு வழங்கப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி கார்னர் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த செல்ஃபி கார்னரில் இளைஞர்களும் இளம் பெண்களும் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் தேர்தல் தேதி, வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் அலங்கார ஊர்தியும் உலாவரத் தொடங்கியுள்ளன. தேர்தல் அதிகாரிகளின் கடுபிடியால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வரும் 27ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் 31ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த அமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா கூறியுள்ளார். கட்சி பொறுப்பு வழங்கப்படாமல் பாஜகவில் செயல்பட முடியாது என்று திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் ஏற்கனவே இணைத்த அவர் சென்னையில் தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரத்குமார் கட்சியில் பொறுப்பு வழங்காதது குறித்து ஆதரவாளர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறினார். பொறுப்பு இல்லாமல் கட்சியில் செயல்பட முடியாது என்றும் உறுப்பினராக பாஜகவில் தொடர முடியாது என்றும் கூறிய அவர் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது என்று ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியதாக தெரிவித்தார். விளாத்திக்குளம் அருகே +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். வேடநத்தம் கிராமத்திற்கு சென்ற அவர் சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் நிலையில் வேட்பாளர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். உப்பளம் தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் திரு ஏ அன்பழகனும் உருளையன்பேட்டையில் திரு ஏ காந்தியும் போட்டியிடுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் முற்றிலும் மழை பெய்யாது போனதால் அருவியில் நீர்வரத்து மிகவும் குறைந்துள்ளது. இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் காத்திருந்து நீராடி செல்கின்றனர். அருவியில் குளிக்க ஆர்வத்துடன் வந்த நிலையில் குறைவாக நீர் கொட்டுவதால் ஏமாற்றம் அடைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு சமூக நல அமைப்பினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் சமூக மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற அமைப்பின் சார்பில் தாமிரபரணியை பாதுகாக்க வலியுறுத்தி அந்த நதி ஓடும் பாபநாசம், கல்லிடைக்குறிச்சி, நெல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. இந்த மீன் குஞ்சுகள் வளர்வதால் தாமிரபரணியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படும் என்று அந்த அமைப்பினர் தெரிவித்தனர். பட்டுக்கோட்டை அருகே கீழக்குறிச்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை சுழற்சி முறையில் மண்டலக்கோட்டை கிராமத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து கீழக்குறிச்சி கிராம மக்கள் இன்று போராட்டம் நடத்தினர். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை மாற்றக்கூடாது என வலியுறுத்த வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விஓ ஆபீஸ் அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா
நாங்க எல்லாருமே கீழக்குறிச்சி கிராமத்துல உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் ஓட்டு போடக்கூடிய 18 வயசு நிரம்பி அனைவரும் என்ன செய்வோம், இந்த வருஷம் இப்ப உள்ள தேர்தலை நாங்க புறக்கணிப்போம். மண்டலக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஊரில் பகுதி நேர கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் அமைக்க வலியுறுத்தி நேற்று போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தாவேகா வேட்பாளர் தோட்டா திரு ராஜுவிடம் பெண் ஒருவர் சரமாரியாக கேள்வி கேட்டு துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரம்பேட்டா கிராமத்தைச் சேர்ந்த அனந்தலட்சுமி என்ற அந்த பெண், உங்களால் செய்ய முடியாத உதவிகளை எல்லாம் இப்போது ஏன் செய்கிறீர்கள்? இந்த எம்எல்ஏ இடத்திற்காகவா? எங்களுக்கு இது போன்ற தலைவர்கள் தேவையில்லை என்று கூறி வேட்பாளரை திருப்பி அனுப்பினார். ఒకళ్ళని మేము చెప్తున్నాను తీసుకుంటాను, నేను తీసుకున్నాను అన్నాం. వరద వచ్చేటప్పుడు నేను ఒక క్వశ్చన్ మిమ్మల్ని అడిగాను, సార్ ఊరందరూ ఇస్తున్నారు, ప్రజలకు పరపడ కూడా మీరు సాయం చేయండి సార్ అంటే ఎందుకులే అమ్మ మనకన్నారు. வைகை அணையின் நீர்மட்டம் 33 அடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைவு, நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாதது போன்ற காரணங்களால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 1,08,960 ரூபாயாகவும் 1 கிராம் 13,620 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேல் நாட்டின் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் நடத்திய தாக்குதலில் 160 பேர் காயமடைந்தனர். இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த தலைவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி எட்டியுள்ள நிலையில் அவர் நாட்டை சீர்குலைத்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை பெறுவது குறித்து நாளைக்குள் முடிவெடுக்கப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.